மீன் வந்து சேதாவில் அடித்து குழம்பு வைக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி. அருமையாக பாரு கட் பண்ணியாச்சு மீன். உப்பு போட்டு நல்லா கழுவி உப்பு போடுறேங்க. நிறையா டைம் கழுவி உப்பு போட்டு இப்போ மறுபடியும் 2 வாட்டி 3 வாட்டி கழுவணும். எல்லாம் அந்த அழுக்கு எல்லாம் நல்லா நார்மலாக நல்லா கழுவினா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஊறுனா கொஞ்சம் நல்லா விட்டு வரும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீன் குழம்புக்கு இப்போ சாந்து ரெடி பண்ணுறேன். போட்டு வெங்காயம், பூண்டு, மிளகாய், வரமிளகாய், அப்புறம் வந்து அரிசியில் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி போடணும். தேவையான கொத்தமல்லி. வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 10, கொத்தமல்லி ஒரு 50, அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வதக்கி போட்டு அதை அரைக்கணும். தேவையான பொட்டுக்கல்ல 2 கிலோ மீனுக்கு இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சி நம்ம போட்டுட்டு தேங்காய் சேர்க்கணும். போட்டு தேங்காய் வந்து பாரு 1 போட்டிருக்கேன் 2 கிலோ மீனுக்கு. இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து பட்டலவங்கம், சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து மசாலா செலவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா பாரு இப்போ 300 கிராம் அதிகம் இருக்கிறேன். இதையும் சேர்த்திக்கணும். இப்போ மசாலா செலவெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு மசாலா செலவு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குது. தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ புளி பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்குறேன். அப்படி சைஸ் அவ்வளோ வந்து நல்லா ஊற வச்சு அரைக்கணும். மிக்ஸி ஜாரியில் போட்டு அரைச்சி நல்லா மீன் குழம்பு வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி நல்லா வச்சா தான் கொஞ்சம் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து ஆப்பிள் சைஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பருவ சேர்க்குறேன். தக்காளி போட்டு நல்லா புளி வச்சு அரைச்சி குழம்பு வச்சா அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு சேர்க்குறேன்.
இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது. மீன் நல்லா கழுவி ரெடியாக வச்சுருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். குழம்பு ரெடி பண்ணுறது. கடுகு பரு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கணும் எண்ணெயில். வந்து பருப்பு ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துறோம். தேவையான அந்த உப்பு சேர்த்தி இப்போ பத்தலைன்னா போட்டுக்கணும். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகுது. நல்லா இப்படி தாளிச்சுட்டு அப்புறமேல மீன் எடுத்து போடணும். நல்லா மணமாக நல்லா வாசனையாக இருக்கும். அனைவரும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா தாளித்து விட்டாச்சு. கொதி வந்த பின்னாடி மீன் போடணும். நல்லா கொதிச்சு பிறகு குழம்பு இப்போ மீன் இதில் போட போகிறோம். இப்போ வந்து மீன் இதில் கொதிச்ச கூட்டு குழம்புல மீன் போட்டாச்சு. அனைவரும் வீட்டில் அவங்க செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. கொதிச்ச மீன் கூட்டில் வந்து மீன் போட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா அவங்க வீட்டில் அனைவரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு அருமையாக செஞ்சாச்சு. சாப்பிட போகிறோம். நல்லா ருசியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு